ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபெரிவா எப்பொழுதுமே நம்ம குளிக்கின்ற நீருடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அதனுடைய சக்தியானது நமக்கு அதிகமாக இருக்கும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கும் அது ஒரு தீர்வை ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகான் அடிக்கடி அவருடைய பக்தரிடம் கூறிக்கொண்டே இருப்பார். அதுவும் இந்த ஒரு நாள் கார்த்திகை விரதமும் நவமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நம்ம குளிக்கின்ற நீருடன் இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா அது வெறும் நீரா மட்டும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு மருந்தாகவும் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மாறும். எனவே நீங்களும் இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு நீரை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து இதனையும் சேர்த்து நீங்க குளித்து வாங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. சில நாட்கள்ல நம்முடைய குளியல் கூட ஒரு சாதாரண செயலா இருக்காது. அது நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய குளியலாக இருக்கும். தடைகளை கரைக்கும் குளியலாகவும் மாறும். சக்தியை உடலுக்குள் இறக்கும் ஒரு குளியலாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த கார்த்திகை விரதமும் நவமி திதியும் இருக்கிறது. எனவே இந்த 2 நாளும் கலந்து வருகின்ற இந்த ஒரு நாள்ல நம்ம எப்பேற்பட்ட செயல்களை செய்தாலும் அதனுடைய சக்தியானது நமக்கு பல மடங்கு வந்து சேரும். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு குளியலை மட்டும் உங்களுடைய வீட்டுல நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். எனவே தவறாம நீங்க மட்டும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். கார்த்திகை விரதம் நவமி திதி இந்த ஒரு 2 நாளும் சேரும் பொழுது முருகனுடைய சக்தி வெளிப்படையாக தெரியும். சக்தி தேவியின் அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது ஒரே நாள்ல ஒன்றாக சேர்வதனால் இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கைகளை இன்னும் அழகாக்கிவிடும். இந்த நாள்ல நம்ம குளிக்கின்ற நீருடன் சில பொருட்களை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா அது வெறும் சுத்தம் மட்டும் கிடையாது, ஆன்மீக ரீதியான மறுபிறப்பு. மறுநாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நம்ம கண்கூடாக காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த குளிக்கின்ற நீருடன் இந்த பொருளை மட்டும் சேர்த்து குளித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். நவமி அப்படிங்கிறது சக்தி தேவியின் முழு சக்தி நாளா கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்த்தி விரதம் அப்படிங்கிறது அக்னி, அதனுடன் சேர்த்து ஜோதி, அதனுடன் சுத்திகரிப்பு, இது மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த கார்த்திகை விரதமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த 2 நாட்களும் சேரும் பொழுது நம்முடைய உடல் மட்டுமல்ல, நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கர்மாக்கள், நம்முடைய சூழல்கள் அனைத்தும் நம்ம நினைத்தபடி நிச்சயமாக மாறிவிடும். அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, இந்த நாள்ல குளியலை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு சக்தியை நம்மளே தவற விட்ட மாதிரி, நம்மளே ஒரு பாவத்துக்கு ஆளாகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல கூறிக்கொண்டு வருவாங்க. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு நாளை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படியாவது இந்த ஒரு குளியலை மட்டும் நீங்க செய்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். முதலாவதாக நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள். இந்த மஞ்சளை நீங்க சேர்க்கும் பொழுது சக்தி தேவியின் மறு ரூபம் அந்த நீருக்குள் வந்துவிடும். இது நீங்க குளிக்கும் பொழுது அது உங்களுடைய உடலுக்குள்ளேயே சென்று விடுமாங்க. பாதுகாப்பு உங்களை சுத்தி இருக்கும். கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் அந்த அனைத்தையுமே இந்த மஞ்சளானது நீக்கிவிடும். ஒரு வாளி நீர்ல அரை தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் அல்லது சிறிய மஞ்சள் கிழங்கு இருக்குல்லவா, அதை நீங்க உடைத்து நசுக்கி கூட உங்களுடைய வீட்டு குளிக்கின்ற நீருடன் நீங்க சேர்த்து கொள்ளலாம். ஒரு வாளிக்கு அரை தேக்கரண்டி மஞ்சளை நீங்க சேர்த்து கொண்டு குளித்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா சக்தி தேவி சக்தி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது உடல்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை முழுமையாக உங்களை விட்டு கரைத்து விடுவாங்க. இதற்கும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பார்க்கலாம். இரண்டாவதாக கல்லுப்பு இல்லைன்னா இந்துப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது எதிர்மறை சக்தி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியை நீங்க குளிக்கின்ற நீருடன் இந்த ஒரு நாள்ல, சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளிக்கும் பொழுது அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வாளி நீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அல்லது ஒரு சிறிய கரண்டியில கல்லுப்பை எடுத்து அந்த குளிக்கின்ற நீருடன் நீங்க சேர்த்து குளித்து வாங்க. நிச்சயமா இதனுடைய சக்தியானது கண் திருஷ்டியை கழித்து மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம் தெரியாத பயம், பதற்றம் கூட உங்களை விட்டு விலக்கிவிடும். வீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய கனத்த உறவு, கனத்த உணர்வு, தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இது அனைத்தையுமே மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்க்கும், ஆனா இது உடனே தீர்க்காது. மெல்ல மெல்ல நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த கல்லுப்பையும் அதனுடன் சேர்த்து நீங்க குளித்துட்டு வாங்க.
மூன்றாவதா வேப்பிலை அல்லது வேப்பம்பூ. வேப்பிலை அப்படிங்கிறது நவதுர்க்கையின் ஆயுத சக்தியாக இந்த வேப்பிலையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த வேப்பிலையை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வரும் பொழுது நிச்சயமா நவதுர்க்கையின் சக்தியானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். இந்த வேப்பிலையை 3 இல்லைன்னா 5 எண்ணிக்கையில இந்த ஒரு வேப்பிலையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு சிட்டிகை அளவிற்கு வேப்பம்பூ இதனையும் அந்த ஒரு வாளி தண்ணியில நீங்க சேர்த்து கொள்ளலாம். இதை நீங்க நீர்ல சேர்த்து 2 நிமிடம் வைத்த பிறகு நீங்க குளிக்கணும். 2 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் அந்த ஒரு நீரை உலர வைக்கணும். உலர வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குளித்துட்டு வரலாம். இது உடலுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கும் அதிக அளவு பாதுகாப்பு கவசமாக நிச்சயமா இந்த ஒரு வேப்பிலையானது பயன்படும். எனவே இந்த ஒரு வேப்பிலை குளியையும் நீங்க குளித்து கொண்டு வரலாம். அடுத்ததாக 4வதாக துளசி இலை. துளசி அப்படிங்கிறது சுத்த சத்துவ சக்தியாக இது கருதப்பட்டு வருகிறது. தெய்வீக கம்பமாகவும் இந்த துளசியானது அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது. பெருமாளின் மறு உருவமாக இந்த துளசியானது இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு துளசியை 2 அல்லது 3 எண்ணிக்கையில துளசி இலைகள் போதுமானது. இந்த ஒரு துளசி இலைகளை நீங்க அந்த ஒரு நீர்ல சேர்த்து குளித்து வரும் பொழுது உங்களுடைய மனதில் அவ்வளவு அமைதியானது ஏற்படும். தேவையற்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதை விட்டு விலகும். தேவையற்ற எண்ணங்கள், வருங்காலத்தை பத்தி ஏதாவது எண்ணங்களோ, உங்களுடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனைகளோ ஏதாவது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய தேவையற்ற எண்ணங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனை சக்தியானது அதிகரிக்க தொடங்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயலாகவும் இந்த துளசியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அடுத்ததாக சந்தனம். சிறிதளவு சந்தனம், அது கட்டி சந்தனமாக இருந்தாலும் சரி, தூள் சந்தனமாக இருந்தாலும் சரி, இதை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளிக்கும் பொழுது உங்களுடைய மனது அமைதியாகி உடல்ல குளிர்ச்சியானது ஏற்படும். உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த ஒரு பொருளை குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வரலாம். குறிப்பா பெண்களுக்கு இந்த நாள்ல நீங்க இந்த ஒரு தண்ணீரை குளிச்சு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது குழந்தைகள், பெண்கள், ஆண்கள்னு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். குளிப்பதற்கு முன்பு நீரை தொடர்ந்து சொல்லுங்கள். ஓம் சக்தியே நமக, ஓம் முருகா சரணம் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள் சொல்லிவிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய மனதிற்குள் என் மீது இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் இப்போதே என்னை விட்டு விலகட்டும், என் வாழ்க்கையில ஒளி பிறக்க வேண்டும் அப்படின்னு கூறிவிட்டு அந்த ஒரு நீரை நீங்க குளித்து வாங்க. இந்த நீர்ல கலந்த 5 பொருட்களை இந்த நீர்ல கலந்து நீங்க குளித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமா உங்களால உணர முடியும். இப்படி நீங்க செய்யும் பொழுது வீட்டிலேயே அமைதியானது அதிகரிக்கும். உங்களுடைய தூக்கமும் உங்களுக்கு சீராக ஏற்படும். பிரார்த்தனை செய்யக்கூடிய மனசும் உங்களுக்கு முழுமையா வரும். வாழ்க்கையில தைரியம் பிறப்பதற்கும் இது நிச்சயமாக இருக்கும். இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த நாள்ல குளியல் அப்படிங்கிறது வெறும் குளியல் கிடையாது, வெறும் சடங்கு அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு சுத்திகரிப்பு, இது ஒரு பாதுகாப்பு, இது சக்தி வாய்ந்த ஒரு வரவேற்பாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு குளியல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே தவறாம இந்த ஒரு பொருள் கலந்த இந்த தண்ணீரை மட்டும் நீங்க குளித்து பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.